இப்போ நம்ம மூவி போறோம். நாங்க 3 பேர் போறோம். யாரோ ஒருத்தவங்க பார்க்குறவங்க வந்து இவங்க யாருன்னு கேட்டுட்டா பிரச்சனை கிடையாது. கேட்காம இவங்க கூட யாரோ ஒருத்தவங்க ஒரே யாரா இருப்பாங்க? ஒருவேள தப்பா ஏதோ ரிலேஷன் இப்படிலாம் அவங்க யோசிச்சுருவாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம். அதனால மேரேஜ் ஆன புதுசுல நாங்க வெளியவே போமாட்டோம். ஏன்னா போஸ்ட் ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வெளியே போகணுன்றதுல எங்கேயுமே நாங்கள் போகாமல் அவாய்ட் பண்ணோம் நிறைய இடத்துல. பக்கத்தில் கடைக்கு கூட நாங்கள் போக மாட்டோம். ஏன்னா போனால் வந்து இவர் கூட 3 பேர் தான் போய் ஆகணும். எனக்கு என்னன்னா பார்க்குறவங்க வந்து நம்மளை தப்பாக யோசிச்சிடக்கூடாது இவங்களா இருக்குமோ, ஏன்னா அவங்களே அவங்க மனசுக்குள்ளே போட்டு கற்பனை பண்ணிப்பாங்கன்றதுனால போட மாட்டேன். எப்போ நாங்கள் மேக்கு அப்புறம் தான் நாங்கள் ஜூன்ல மேரேஜ் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு தான் அப்பாவோட எமோஜியை வந்துட்டு ஏதாவது வச்சு மறைச்சிட்டோம். கரெக்டா ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு தான் அப்பாவோட ஃபேஸ் ரிவீல் பண்ணி ஃபாதர்ஸ் டே வந்துட்டு சொன்னா அப்பதான் நான் தான் வந்துட்டு அன்னைக்கு தான் பண்ணணும். ஆமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே போகிறது எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 1 இயர் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் இன்டர்வியூ கொடுக்கணுங்கிறதுல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். இப்போ ஆயிடுச்சு ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. உலகம் உங்கள் கையில். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் 10 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கும் மாபெரும் விழா.